வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பர் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மெய்ப்பன் என்ன காரியம் செய்வார் என்றால், தன் ஆடுகளை நடத்துகிறவராகவும் சரியான பாதையில் நடத்துகிறவராகவும், அது புல் இந்த இடத்துல பச்சை பச்சைன்னு இருக்கா, இந்த இடத்துல செழிப்பு இருக்கா, இந்த இடத்துல தண்ணீர் பகுதி இருக்குதா என்று சொல்லி பார்த்து அதன் வழியில் நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பனுடைய பொறுப்பு. அதே போல தான் உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய பாதையிலையும் ஒரு சரியான வழியிலையும் ஒரு ஆசீர்வாதமான வழியிலும் நடத்தக்கூடியவர் தான் நம்மளுடைய கர்த்தர். அதான் அழகாக சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அதனால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை சரியான வழியில் நடத்துவார். அவர் என்னுடைய பசிகளை தீர்த்து எனக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆகாரம் கொடுத்து என் தாகங்களை தீர்த்து சரியான நேரத்தில் சரியான வழியில் எந்தெந்த நேரங்களில் எப்படியெல்லாம் நான் செல்லணுமோ, எந்தெந்த பாதைகளை எப்படியெல்லாம் செல்லணுமோ அப்படி என்னை அவர் நடத்துவார் என்று தான் அழகாக சொல்லுகிறார். அமர்ந்த தண்ணீருள்ள பகுதியில் உங்களையும் என்னையும் கொண்டு செல்வார். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இந்த வழியில் நம்ம எப்படி போவோம், இந்த பாதையில் போவோமோ, அடுத்து என்ன நம்ம செய்வோமோ, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டு யோசித்து கொண்டு இருக்காதீங்க. அழகாக உன் மேய்ப்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. இந்த நாள் உள்ள பாடுகள், இந்த நாள் உள்ள கஷ்டங்கள் உனக்கு போதும். அதனால் அவர் உன் மேய்ப்பராய் இருப்பதினால் அவர் உன்னை சரியான பாதையில் நடத்துவார். அவர் உன் மேய்ப்பராய் இருப்பதினால் அவர் உன் தேவைகளை சரியான நேரத்தில் சந்தித்து கொடுப்பார். அவர் உன் மேய்ப்பராய் இருப்பதினால் உனக்கு என்ன வேணும், என்ன உனக்கு செய்தால் நல்லா இருக்கும், எந்த நேரத்தில் உனக்கு இது செய்தால் நல்லா இருக்கும் என்பதை உன் மேய்ப்பராய் இருக்கிற தேவன் அறிவார். நீ என்ன செய்யணும்னா, உன் மேய்ப்பர் என்ன சொல்கிறாரோ அந்த பாதையில் நீ போகணும். உன் மேய்ப்பர் உனக்கு காட்டுற பாதையில் செல்ல வேண்டும். ஆடு மேய்க்கிறவர் மேய்ப்பர் சொல்லக்கூடிய வழியில் செல்லாமல் என் இஷ்டத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு எங்கிட்டும் போனால் கடைசியில் எங்கேயாவது போய் வழியில் ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் மேய்ப்பன் சொல்கிற பாதையில் நாம் செல்லும்பொழுது, மேய்ப்பன் காட்டுற வழியில் செல்லும் பொழுது, மேய்ப்பனுக்கு பின் தொடர்ந்து செல்லும் பொழுது அவர் உன்னை ஒருபோதும் தாழ்ச்சி அடைய விட மாட்டார். அந்த மேய்ப்பர் உனக்குன்னு கொடுத்துருக்கிற புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதன் வழியில் செல்லே, நிச்சயம் உன்னை அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.